ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் கடந்த 2 வருடங்களாக முருகன் என்பவரது வீட்டில் வாடகையில் திண்டிவனத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் கவிதா தம்பதியினர் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். மோகன்ராஜ் அந்த கார்பெண்டர் வேலையை செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 வயதில் தர்ஷன் என்ற ஆண் குழந்தை உள்ள நிலையில் வீட்டின் வாசலில் விளையாடி கொண்டிருந்த தர்ஷன் திடீர்னு காணாத போனதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தபோது அங்க திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் தர்ஷன் விழுந்து ஊருக்கு போராடி கொண்டிருந்த கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே அவரை மீட்டு தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்க பரிசோதித்த மருத்துவர் தர்ஷன் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தனர். உடனே தகவல் அறிந்து சென்ற ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 வயது சிறுவன் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த மேவலூர் குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன்.